அல்லாஹ் சொல்லுகிறான், ஹதீஸுல் குதிசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இரத்த உறவு இதை பேணி நடக்கிறவனை, இரத்த உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறவனை நான் சேர்த்து கொள்வேன், இரத்த உறவை துண்டித்து வாழ்கிறவனை நான் துண்டித்து விடுவேன். அல்லாஹ் அக்பர். இரத்த உறவை துண்டிக்கிறவன் அல்லாஹுவை விட்டு தூரமாக்கப்படுவான். நாளை மறுமையிலே அர்ஷின் கீழ் இந்த இரத்த உறவு தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை மதித்து இரத்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேணி நடந்தவர்களை நீ சேர்த்துக்கொள். யாரெல்லாம் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு என்று இந்த இரத்த உறவு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருமே ஏகோபித்த நிலையில் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது வாஜிப் என்றும், இரத்த உறவை துண்டிப்பது கபீரத்தும் மினல் கபாயிர், பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்றும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரியும், வட்டி பெரும்பாவம், மதுபானம் பெரும்பாவம், சூதாட்டம் பெரும்பாவம், விபச்சாரம் பெரும்பாவம். எனவே இதை நாம் நினைக்கவும் மாட்டோம், அந்த பக்கத்தில் போகவும் மாட்டோம். ஆனால் இரத்த உறவை பேணி நடப்பது வாஜிப் என்பதும், இரத்த உறவை துண்டிப்பது பெரும்பாவம் என்பதும் தெரியாத காரணத்தினால் இன்று அற்பமான சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் இரத்த உறவு துண்டிக்கப்படுகிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.